கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அதிக நிச்சயம் என்று தேவன் ஓடத்தில் சொல்ல வாஞ்சியாக இருக்கிறார். அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அனைவருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவ ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நடப்பதனால நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த நிச்சயத்துல நம்ம இருக்க வேண்டும். நான் சரியா தப்பா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, நான் செய்வது சரி, தேவன் என்னுடன் இருக்கிறார் அப்படின்ற நிச்சயத்துல நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்றபடி தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம். தவறே இல்லாத மனிதன் கிடையாது, நீதிமான் மூலத்துல யாருமே கிடையாது, பரிசுத்தர் யாருமே கிடையாது. ஆனா அதை நோக்கி நம்ம போக முடியும். அதுல நம்ம நிச்சயமா இருக்க வேண்டும். நான் பரிசுத்தத்தை நோக்கி போகிறேன், நான் தேவன் விரும்பும் நீதியை நோக்கி போகிறேன் என்ற நிச்சயத்துல இருக்கணும். அதனால தான் அவர் சொல்றாரு, இதுல பாருங்க, பவுலுடைய ரோமர்கள் இந்த நிருபத்தில் சொல்றாரு, நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவராலே, யாரால? கிறிஸ்துவாலே, கர்த்தராலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப அதிக நிச்சயம்னா நிச்சயமான காரியம். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்ப நீங்க நீதிமானா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீதிமான் தான் நம்ம சொல்லணும். இல்லைங்க எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தேவ ரத்தம் நம்ம மேல் சிந்தப்பட்டு இருக்கிறது, அதை நம்ம விசுவாசிக்கிறோம்ல. தேவ ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம்ல. தேவன் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த அந்த சுவிசேஷத்தை நம்ம உணர்றோம்ல, அதை நிறைய இடங்களை சொல்றோம்ல. அப்ப நம்ம நீதிமானா இல்லையான்னு கேட்டா, நம்ம ஆண்டவர் தெரியாதவங்க நீதிமானா இல்லையான்னு கேட்டா, தேவ ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பதில் நம்ம கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். அதனால்தான் பாருங்க, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்ப தேவ ரத்தம் நம்ம மேல சிந்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது? நம்ம நீதிமான்களாக இருப்பதற்காக, தேவன் விரும்பும் நீதிமான்களாக இருப்பதற்காக. அதாவது நீதிமான்கள் அப்படின்னோட எந்த ஒரு தவறுமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மாம்சத்துல வந்தவங்க தான், மாம்சமான மனிதர்கள் தான். நம்மகிட்ட ஒரு சில வீக்னஸ் இருக்கத்தான் செய்யும், தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா தேவ ரத்தம் என் மேல சிந்தப்பட்டு இருக்கிறது, தேவன் விரும்பும் நீதி என்று இருக்கிறதுன்னு நீங்க முழு முழுவதும் விசுவாசிச்சு அதை நோக்கி நீங்க நடக்கும்போது, தேவனை நோக்கி உங்க சிந்தைகளை திருப்பும் பொழுது, தேவன் விரும்பும் நீதி உங்கள்கிட்ட விலக ஆரம்பிக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்து உங்களை விட்டு பின்வாங்கி போய்விடும், அது உங்களோட இருக்காது. தேவ வெளிச்சத்தை நோக்கி நீங்க இருட்டுல இருந்து வெளிச்சத்தை நோக்கி போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும், வெளிச்சத்தை கீழே வந்துடுவீங்க. நண்பகல், அதாவது சூரியன் நண்பகல் பிரகாசிக்கும், பிரகாசத்தை போல இருக்கும்னு பைபிள்ல படிக்கிறோம், நீதிமானுடைய பாதை. அப்ப அந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது உங்கள்கிட்ட எங்கேயுமே இருள் இருக்காது. உங்கள்கிட்ட வெளிச்சம் மட்டும்தான் அவங்க உடம்புல இருக்கும், உங்களுக்கு பின்னால் இருக்க நிழல் அது வேற. பட் இருளுக்குள்ள இருந்து நீங்க வெளிச்சத்தை நோக்கி வந்துடுவீங்க. இதே தான் தேவனை நோக்கி போவது. தேவ ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஒருவர் உண்டு, எனது மீறுதலுக்காக, எனது தவறுகளுக்காக ரத்தம் சிந்தி மரித்த என் இயேசு எனக்கு உண்டுன்னு நம்ம அதை விசுவாசித்து சொல்லும் போது நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கும். தேவ நீதி நம்மகிட்ட விளங்க ஆரம்பிக்கும். அதனால யாரு கேட்டாலும் தைரியமா சொல்லுங்க, தேவ ரத்தத்தால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. இது ஒரு விசுவாச அறிக்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இது ஒரு விசுவாச அறிக்கை. இதை நம்ம அறிக்கையிட வேண்டும். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கனை நாள் எப்போ வரும்? ரட்சிப்பின் நாள், அதாவது இரண்டாவது வருகை அப்போ அது நடக்கும். இரண்டாவது வருகை அப்போ வரும்போது தேவன் கிருபை உள்ளவரா, தயவுள்ளவராக வரமாட்டாரு, நீதி உள்ள நியாயாதிபதியாக அங்கே அமருவாரு. அப்ப அந்த இடத்துல ஆமா இல்லை, ரெண்டே ரெண்டு பதில் தான் நம்மகிட்ட சொல்ல முடியும். நான் இதனால இப்படி செஞ்சுட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டான். ஆதாம் சொன்னாரு கர்த்த ஆண்டவர்கிட்ட, ஏவாள் என்னை ஏமாத்திட்டு சர்ப்பம் வந்துருச்சுன்னு ஏவாள் சொன்னான். ஆனா ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பழி போடுறது அன்று நடக்காது, நியாய திருப்பினால நடக்காது. நம்ம தவறுகளுக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப அந்த தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப எப்படி ரட்சிக்கப்படுவோம்? அவருடைய ரத்தத்தாலே நீதிமான்களாக்கப்பட்ட நம்ம
ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஒருவேளை ரட்சிப்பை பற்றி ஒரு தயக்கத்தில் இருக்கீங்களா? இதெல்லாம் நமக்கு நடக்குமா நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, இன்றைய தினத்திலிருந்து அந்த தயக்கத்தை விட்டுருங்க, அந்த பயத்தை விட்டுருங்க. நீங்கள் தேவ ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்காகத்தான், இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தி மரித்தார். எதுக்காக? உங்களை நீதிமான்களாக்குவதற்காக. எதுக்காக? நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. கோபாக்கினை நாளிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்காக. அப்போ அதை மட்டும் விசுவாச அறிக்கையா நம்ம தினமும் இதை சொல்லுவோம். தேவ ரத்தத்தால் நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். கர்த்தரோட ரட்சிப்பு மிகவும் சமீபமாக இருக்கிறது. நியாயத்திற்பின் நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக அழைக்கிறார்? எதுக்காக நான் உங்களை படைத்தேனோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கீங்களேன்னு தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் ரத்தத்தாலே நீதிமான்களாக்கப்பட்ட நம்ம அதிலே நிலைத்திருக்க கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உமது ரத்தத்தாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து, தகப்பனே, கோபாக்கினை நாளிலிருந்து நாங்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து உண்டோம் ஆண்டவரே. தகப்பனே, உமது ரத்தத்தால் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நீதியிலே, நீர் விரும்பும் நீதியிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாமனை பரிபூர்ண விடுதலை புரிகிறோம் ஆண்டவரே. ஏசாமி குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்திலும் இருந்தவர்களை ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்துவிட்டதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.